மைக்ரோவேவ் ஓவன் சமையல் முறையை முற்றிலுமாக புரட்டி போட்ட ஒரு கண்டுபிடிப்பு. அதன் சுவாரஸ்யமான செயல்பாடு போலவே அதன் கண்டுபிடிப்பும் சுவாரஸ்யமானது. எப்படி என்று பார்ப்போம் வாருங்கள். மைக்ரோவேவ் ஓவனை கண்டுபிடித்தவர் அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த ஒரு இன்ஜினியரான டாக்டர் பெர்சி லேபரான் ஸ்பென்சர் என்பவர் ஆவார். அவர் எப்படி கண்டுபிடித்தார் என்பதுதான் சுவாரஸ்யமான விஷயம். 1945 வருடம் பெர்சி ஸ்பென்சர் அப்போது ரேதியான் கார்ப்பரேஷன் என்ற நிறுவனத்தில் பணியாற்றினார். இரண்டாம் உலகப் போரின் போது ரடார் தொழில்நுட்பத்திற்காக பயன்படுத்தப்பட்ட மேக்னட்ரான் என்ற ஒரு வெற்றிட குழாயை வேக்யூம் டியூபை வைத்து அவர் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் மேக்னட்ரானுக்கு அருகில் நின்றபோது அவரது சட்டை பையில் இருந்த சாக்லேட் பார் உருக தொடங்கியது. சாக்லேட் உருகியதற்கு காரணம் மேக்னட்ரான் குழாயிலிருந்து வெளியான மைக்ரோவேவ் கதிர்வீச்சு, மைக்ரோவேவ் ரேடியேஷன் தான் என்பதை அவர் அறிந்தார். இந்த கதிர்வீச்சை பயன்படுத்தி உணவை சமைக்க முடியுமா என்று யோசித்து அவர் மேலும் சில சோதனைகளை செய்தார். அவர் மக்காச்சோளத்தை மேக்னட்ரானுக்கு அருகில் வைத்தபோது அது பொரிய தொடங்கியது, பாப்கார்னாக மாறியது. ஆரம்ப நிலையில் இது 1947 அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆரம்பத்தில் இது ஓவன்கள் மிகவும் பெரியதாகவும் கனமானதாகவும், அதாவது சுமார் 6 அடி உயரம், 340 கிலோ எடையும் இருந்தன. மேலும் இது அதிக விலையும் கொண்டதாக இருந்தது. முதல் மைக்ரோவேவ் ஓவன் உருவாக்கம் இந்த கண்டுபிடிப்பின் அடிப்படையில் பெர்சி ஸ்பென்சர் மேக்னட்ரான் குழாயை பயன்படுத்தி ஒரு மூடிய உலோக பெட்டியில், மெட்டல் பாக்ஸில் உணவை சமைக்கும் முதல் சமையல் சாதனத்தை உருவாக்கினார். முதல் வணிக மைக்ரோவேவ் ஓவனுக்கு ரெட் ரேஞ்ச் என்று பெயரிடப்பட்டது. காலப்போக்கில் தொழில்நுட்பம் மேம்பட்டு மைக்ரோவேவ் ஓவன்களின் அளவு சுருங்கி விலையும் குறைந்தது. அதன் பிறகுதான் 1960கள் மற்றும் 70களில் இருந்து இது பொதுவாக வீடுகளின் சமையலறைக்குள் வந்தது. சமையல் முறையை முற்றிலும் புரட்டி போட்ட ஒரு கண்டுபிடிப்பாக மைக்ரோவேவ் ஓவன் கருதப்படுகிறது. சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம்.